गाइस எப்படி நீங்க கேட்ட மாதிரி செகண்ட் எபிசோட் போட்டாச்சு. சோ முசை இந்தியா ரிலீஸ் பண்ண செகண்ட் எபிசோட் ரிவ்யூ தான் இது இருக்க போகுது. இது லைக் அமேசான் கூட கம்பேரிசனா இருக்க போதா ப்ரோ அப்படின்னு கேட்டா கம்பேரிசன் தான். சோ மேபி நேத்திக்கு வந்து முசை இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்போம். சோ அது மட்டும் இல்லாம நேத்து ரித்திக் ப்ரோ போட்டு அடிச்சிட்டோம். சோ வந்து அந்த விஷயம் கொஞ்சம் வந்து தப்பா ஆகிடுச்சு. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். சாரி என்னென்னமோ பண்ணி சில கேட்கும் போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்புறமா தெரியுது ஓகே மாத்தி விட்டானுங்க அப்படின்னு. சோ ஸ்டில் எனிவே அதே மாதிரி தான் 5 நிமிஷம். சோ 5 நிமிஷத்துல யார் 3 ஆர் 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ மேபி யார் லீட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் செகண்ட் எபிசோடுக்கு. நேத்தோட விஷயத்தை போட்டு நம்ம எல்லாரும் பார்த்தோம். மேபி அமேசானே பெட்டரா இருந்தா முசை இந்தியாவோட அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ இன்னைக்கு மேபி முசை இந்தியாவால ஏதாச்சும் பண்ண முடியுதான்றத பாப்போம்டா. ஓகேவா? சோ இனிமே சேனல் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ சொன்னதா சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பனா ஓகேஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோட் ஸ்டார்டிங் இயரிங் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க. சோ எடிட்டர் அமேசானை சார்ந்த ரோசன் அண்ணாவோட கிளிப்பை போட்டு விடு. மனிதர்களை சாப்பிடுற இந்த ஜீவராசிகளுடைய சக்தி ரொம்பவே அபாயகரமா இருந்துச்சு. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவங்க 3 சவறுகளை எழுப்புனாங்க. மரியா, ரோசன், சீனா. சோ அப்படியே இப்ப நம்ம ரித்திக் அண்ணாவோட வாய்ஸையும் பாத்துருவோம். சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களை சாப்பிடுற உயிரினம் வர ஆரம்பிச்சது. அபாரமான அதுங்களோட சக்தியால மனித இனமே அழியக்கூடிய அபாயம் அன்னைக்கு ஏற்பட்டது. இதுல மிஞ்சிருந்த மக்கள் 3 சிவர்களை எழுப்பினாங்க. வால் மரியா, வால் ரோஸ், வால் சீனா. சோ நேத்து நிறைய பேர் ப்ரோ கம்பேரிசன் போடுவோம். ஈரனுக்கும் கம்பேரிசன் போடுவோம் அப்படி கேட்டு வச்சிருந்தீங்க. அப்படி என்ன பொறுத்தவரை ஈரனுக்கும் கம்பேரிசன் போடணுமான்றது பெரிய டவுட்டா தான் இருக்கு. பிகாஸ் ரெண்டுமே ஓஜி கேரக்டர்ஸ். சோ ஒன்னை விட ஒன்னு சூப்பரா இருக்கு அப்படின்னா கூட அது சத்தியமா நல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கிரிப்ட பொறுத்து அமையும், ஒவ்வொருத்தவங்க டப்ப பொறுத்துமே அமையும். சோ மேபி சில அனிமேல ரோஷன் ப்ரோவோட ரித்திக் ப்ரோ சூப்பரா இருக்கலாம். ஒரு அனிமேல ரித்திக் ப்ரோவோட ரோஷன் ப்ரோ சூப்பரா பண்ணலாம். சோ அதனாலேயே நீங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மேபி வந்து ஈரன் வர்சஸ் ஈரன் சொல்லி தனியா வீடியோ நான் கிரியேட் பண்ணி பார்க்கறேன். பட் என்ன பொறுத்தவரை இதுல உடன்பாடு இல்ல. எப்படி வந்து திங்க வந்து கோஜோ சுக்குலாவும் அச்சிப்பானுங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விட்டுருவோம். ஏன்னா ஒண்ணுத்துல ஈரன் வாய்ஸ் சூப்பரா இருந்து ஒண்ணுத்துல ஈரன் வாய்ஸ் நல்லா இல்ல அப்படின்னா பேசலாம். சோ ரெண்டுமே சூப்பரா இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டு வைப்போம். மேபி ஏதாச்சும் பண்ணா பத்தி பேசிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே கோட்டா இருக்கிறதுனால இந்த ஈரன் வாய்ஸ் ஈரன் விட்டுருவோம்டா. ஓகேவா? பட் என்ன இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம பாயிண்ட் கொடுத்தாகணும். சோ அப்படின்னும் போது அதுக்கு அடுத்ததே வந்த இந்த கர்த்தனால் பேசுவாங்க தெரியுமா, அவனுங்க எல்லாம் வந்தானுங்க. சோ ஸ்டில் அவனோட ஸ்கிரிப்டும் வாய்ஸும் சூப்பரா இருந்துச்சு. சாரி சூப்பரா கிடையாது, நான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் எது சூப்பரா இருந்துச்சு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. எடிட்டர் கிளிப்பா போட்டு விடுறா. எங்கள் ஆத்மாவை காத்தருளும், நாங்கள் பக்தியுள்ளவர்கள், எங்களுக்கு ஒப்பிடப்பட முடியவில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா சாருமக்கு. சரி ஓகே, இப்போ நான் வந்து முசை இந்தியாவோட தமிழ்ல போடுறேன். ஓகேவா? பேராசைக்கு அடிமைப்பட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். மட்டும் தப்பிச்சா போதுன்னு வாழ்ற கூட்டம் இதுக்கு மேல எங்களை என்ன பண்ணிட போற? சோ பேசிக்கலா இந்த சீனை நீங்க அமேசான் பிரைம்ல பாக்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். லைக் வந்து நல்லா இருந்திருக்காது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குமே. பட் முசை இந்தியால சூப்பரா பண்ணி வச்சிருந்தானுங்கப்பா. அந்த விஷயம் என்ன பொறுத்தவரை வாய்ஸ் செட் ஆச்சு. பட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல சூப்பரா செட் ஆயிருக்கு. சோ மேபி வாய்ஸ்ல சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முசை இந்தியாவோட இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சூப்பரா பண்றானுங்க. ஏன் ஒரு பக்கம் நல்லாவும் பண்றானுங்க. சோ அது மட்டும் இல்லாம எபிசோட ஸ்டார்டிங் ஒன்று இருக்கு. அதாவது ஏஓடியோட அதாவது அமேசானோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏஓடிக்கு அப்படியே டைட்டில் மட்டும் தான் வரும். எந்த ஒரு வாய்ஸும் வராது. லைக் இப்ப நான் போட்டு காட்டுறேன் பாருங்களா. சோ இப்படிதான் ஏஓடியோட அமேசான் பிரைமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். பட் முசை இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த நாள் ஷேகான் ஷேனாவின் அழிவு பார்ட் 2. சோ இந்த இடத்துல எல்லாம் அந்த வாய்ஸ் நல்லா இருக்கான்றது ரெண்டாவது பட்சம். பட் மாதிரி புதுசா பண்ணும்போது நல்லா இருக்கு. லைக் இந்த விஷயம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்பயுமே இருக்கும். எப்பயுமே டைட்டில் வந்து தமிழோட வாய்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருப்பானுங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பண்ணி வச்சிருந்தானுங்க நம்ம முசை இந்தியா. சோ மேபி இந்த ஐடியா யார் கொடுத்தான்னு தெரியல. பட் ஐடியா கொடுத்தவருக்கு மிக்க நன்றி. சோ இது மாதிரி இடத்துல எல்லாம் லைக் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி. சோ இது மாதிரி புது ஐடியாலஜில பண்ணதுனால நம்ம முதல் சுட்டோட பாயிண்ட் முசை இந்தியாக்கு வழங்குறோம். சரி எனிவே இட்ஸ் a good தான். சோ வந்து இந்த இடத்துல வந்து நான் முசை தாராளமா கொடுப்பேன்டா. இது மாதிரி புதுசா பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ வாட்சிட்டு கிடையாது. அதுக்கு உள்ள வந்துட்டா எல்லாரையும் இன்னொரு செவருக்கு கூட்டிட்டு போக ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இல்ல. வேண்டாம், என்ன விடுங்க. இந்த டைட்டன்ஸ் மட்டும் உள்ள வந்துட்டாங்க, மொத்த டவுனை அடிச்சு தர மட்டும் ஆக்கிரும். அப்புறம் இங்க எதுவுமே இருக்காது. நிறுத்துங்க. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. ரெண்டுமே பாத்தார் சேம்ன்ற மாதிரி தான் இருக்கு. பட் முசை இந்தியாவோட சவுண்ட் குவாலிட்டி மட்டும் ஏதோ கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லாவும் இருக்கு.
பட் அமேசானோட சவுண்ட் குவாலிட்டி அப்படியே கொஞ்சம் இறையிற மாதிரியே இருக்கு. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மேபி வந்து என் போனுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்களும் பாருங்க. பிகாஸ் வந்து நேத்துல தான் பார்த்து தான் இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையுமே முசை இந்தியா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கான். ஓகேவா? ஸோ எனவே நீங்க கண்டு பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலுமே வந்து 5 to 10 அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கிறதுனால வந்து இந்த வந்து டைல போட்டுப்போம். ஸோ எவனும் இந்த விஷயத்துல ஜெயிக்கல. ஸோ 1க்கு லீடு 1க்கு 0 அப்படின்ற மாதிரி முசை இந்தியா தான் லீட்லயும் இருக்கா இப்போதைக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம 10 to 15 போலாம். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருக்காங்க. என்ன இப்படி நினைக்கிறீங்க? டைட்டன்ஸை நிறுத்துற அளவுக்கு மரியா சுவர் பலம் வாய்ந்தது தானே? அவங்க எல்லாரையும் கொல்லுவேன். அவங்கள ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன். சோ இது அமேசானோட மேல எண்டிங் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ அப்படியே நான் முசை இந்தியா போட்டு காட்டுறேன். வரதா தகவல் வந்திருக்கு. ஒருத்தரையும் விட மாட்டேன். அதுங்கள ஒன்னும் விடாம எல்லாத்தையும் ஒழிப்பேன். சோ இந்த இடத்துலயுமே ஆல்சோ சேம் மாதிரி தான் இருக்கு. சோ ரெண்டு பேரும் எஃபர்ட் சூப்பரா போட்டிருக்காங்க. பட் எனக்கு ஏதோ வந்து ரோஷனோட ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. மேபி அந்த இடத்துல நல்லாவும் இருக்கு. அதுக்கு நான் முசை இந்தியாவோட ரித்திக் என்ன பண்ற டப்பிங் இருக்குல்ல, ஐ திங்க் இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீன் நல்லா என்ன சொல்ல வரல, இதுவுமே சூப்பரா தான் இருக்கு. ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் ஐ திங்க் அமேசான் பிரைம் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பட் இருந்தாலுமே ரெண்டு வாட்டி பார்க்கும்போது ரெண்டுத்துலயும் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகலாம்பா செய்யுது. சோ அதனால ஆல்சோ நம்ம என்ன கொடுக்கறது டை தான், வேற என்ன கொடுக்கிறது. சோ இதுவுமே டை தான். என்னடா டை அதிகமாகின்னு இருக்கு. சரி ஓகே, எனிவே 10 to 15 முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியா வர போற 15 to 22 போலாம். ஓகேவா? என்னமா சொல்றீங்க? எக்காரணத்தை கொண்டு அதை மறக்காத. உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். இவனுங்க நான் பாத்துக்கோ வேணாம், உனக்கு கிழிக்கவும் வேணாம். சோ இப்போ பாத்துட்டீங்களா? அப்படியே இப்போ நாம வந்து அமேசான் பிரைம் பண்ணத பாப்போம். நீ இந்த சாவியை எப்பவும் மறக்க கூடாது. நான் உனக்கு வழிகாட்டும். ஒரு நாள் நீ இதை புரிஞ்சுக்குவ. பைத்தியக்காரன், இவன மாதிரி கோழைக்கெல்லாம் விசுவாசமா இருக்க முடியாது. ஸோ அந்த 4வது சுற்றுலா பார்க்கும்போது வாய்ஸ் தான் அப் பண்ணுறதை விட இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் தலைமை தாங்குது. ஸோ அதனாலேயே பேசிக்கலாக சொல்ல போனால் ஏஓடியோட அமேசான் பிரைமுக்கு முக்கிய போலாக இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குதா, லைக் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணானுங்க. லைக் அக்கா மேட்ரு, அதுக்கப்புறம் ஈரனை தடுக்காத, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசி வச்சிருந்தாங்க. திங்க் தப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே திங்க் அமேசான் பிரைமுக்கு முக்கிய பேருக்கு 2 பெரிய மூணுனா, ஒன்று ஈரனோட வாய்ஸ், இன்னொன்று வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும் தான். ஸோ அதனாலேயே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அமேசான் பிரைமில் சூப்பராக இருக்கும். சேம் டைம் முசை இந்தியாவில் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா லைட்டா ஸ்கிரிப்ட் ரைட் அடிவாங்க தான் செய்யுது. சோ மேபி என்ன பொறுத்த வரையும் ஒருத்தர் பாயிண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தா அப்சல்யூட்லி அமேசானுக்கு இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முசை இந்தியா ஜெயிச்சு, 2வது 3வது ரவுண்ட் டிரா ஆகி, 4வது ரவுண்ட் அமேசான் ஜெயிக்கிறான். அதுவும் ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான். பட் இந்த பாயிண்ட் எனக்கு கொடுக்கலாமான்றது டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பட் வந்து இந்த முசை இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்தது தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்சல்யூட்லி கொடுக்க வேண்டிய பாயிண்ட் தான் முசை இந்தியாக்கு. பிகாஸ் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்கிரிப்டும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சேம் டைம்ல புதிய ஐடியாலஜி சொன்னல, அதாவது டைட்டிலுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கிறது, அந்த விஷயம் உண்மையிலே சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. மேபி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாட்டிஸ்ஃபை தான். சோ 4th ரவுண்ட்ல வந்து எனக்கு ஓட்டிங் வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு பெரிய டவுட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் வாய்ஸ் ரெண்டுத்துலயும் ஈரன் வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சோ நீங்களும் இந்த 2 கிளிப் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க யாருக்கு ஓட் பண்றேன்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. சோ மேபி யாராச்சும் பத்தி பார்த்துட்டு 4th ரவுண்ட் வந்து யாருக்கு ஓட் பண்றீங்களோ ஸ்டில் அவங்களுக்கே நம்ம ஜெயிச்ச மாதிரி சொல்றோம். சோ என்ன பொறுத்த வரையும் 4th ரவுண்ட்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்ம் அமேசான் தான் சொல்லணும். சோ 1க்கு 1 அப்படின்ற மாதிரி மேட்ச் டிரா தான் இந்த செகண்ட் எபிசோட். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அமேசான் ஜெயிச்சா, 2வது எபிசோட்ல முசை இந்தியா ஏதோ கம்பேக் கொடுத்து ஏதோ டிரா பண்ணி வச்சிருக்கான். அண்ட் உங்ககிட்டயுமே ஒன்னு சொல்லி ஆகணும். அது என்னடா அப்படின்னு கேட்டா, இதுக்கு அப்புறம் அகைன் வந்து இந்த எபிசோட் பத்தி பேசலாமான்னு தெரியல. ஏன் ப்ரோ டெய்லி போடு ப்ரோ அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது ரொம்ப டைம் எடுக்குது. அண்ட் சேம் டைம்ல வந்து ஒவ்வொரு எபிசோடா பேசணும்னா கிட்டத்தட்ட என்ன எவ்வளவு 70 எபிசோட்ஸ் இருக்கா. அடுத்த 78 நாள் கிட்ட ஓட்டியை வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கரெக்டா இருக்காது. சோ அதனாலேயே ஃபர்ஸ்ட் சீசன்ல பங்கமான எபிசோட்ஸ் இருக்கலாம். லைக் வந்து ஒரு 9 மேல ரேட்டிங் வாங்கிட்டு தெரியுமா, அந்த எபிசோட மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பேசுவோம். சோ எல்லா எபிசோடுமே கம்பேர் பண்ணி பேசணும்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சீன் போன் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால 9 ரேட்டிங் மேல வாங்குற சீன்ஸ் மட்டும் எடுத்து பேசுவோம்டா. ஓகேவா? சோ அட் சேம் டைம்ல இந்த வீடியோல எந்த தப்பு பண்ணல நினைக்கிறேன். நான் போன வீடியோ கொஞ்சம் தப்பு எல்லாம் பண்ணிருக்கேன் தான். சோ ரெண்டு பக்கமே ஒரு டீசென்டான எபிசோட்ஸ் தான், டீசென்டான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். பட் இருந்தாலும் முசை இந்தியாவோட ஐடியாலஜி பிடிச்சிருந்தது. அட் சேம் டைம்ல வந்து அமேசான் பிரைம் அவனோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தரமே காமிச்சிருக்காங்க. அது சும்மா சொல்லக்கூடாது. சோ இனிமே இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அட் சேம் டைம்ல நாளைக்கு ஒரு புது தமிழ் அனிமே எடுத்துட்டு வர போறேன். சோ மறக்காம நாளைக்கு இங்க எல்லாம் வந்திருக்க. ஓகேவா? சோ இனிமே அடுத்த நாள் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு கடை சாத்தலாமா?